காடேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தில் தான் நம்ம கலந்துக்கிட்டோமுங்க. அதை தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. வணக்கமுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் காடையூர் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ரொம்ப புகழ்பெற்ற கோயிலுங்க. ஸ்ரீ பங்கசாட்சி அம்மன் ஸ்ரீ காடேஸ்வரர் கோயிலுங்க. கும்பாபிஷேகம் வந்து 12/7/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்ததுங்க. அடே அப்பா கூட்டமங்களாதுங்க. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்துல கூடின ஒரு கண்கொள்ளா காட்சியை நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோமுங்க. கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெல்லாம் போயிட்டோமுங்க. உள்ளே போகவே முடியலைங்க. அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம். அவ்வளோ கூட்டம் இருந்துமே எங்கேயுமே நெரிசல் இல்லாமல் பக்தர்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. லட்சம் பக்தர்கள் கலந்துக்கிட்டு சாமி தரிசனம் பண்ணி அன்னதானம் சாப்பிட்டாங்க. அடாடாடாடா, சாம்பார் என்ன, ரசம் என்னங்க, பொரியல், தயிர், சக்கரை பொங்கல்ட்டு மிகப்பெரிய ஒரு விருந்தே நடந்ததுங்க. எந்த இடத்துலையும் நெரிசல் இல்லாமல் அவ்வளவு அன்பாக பாசமாக பரிமாறினாங்க. வயிறார திருப்திகரமாக சாப்பிட்டு தான் நம்ம இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. குறிப்பாக நம்ம வீடியோவை நிறையா அனுப்பிச்சி வைங்க. ஈஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலான்னு இருந்திருப்பாங்க, வர முடியாத சூழ்நிலை இருந்திருப்பாங்க. அவங்களும் பார்ப்பாங்க. நம்ம கிட்ட இருந்தே அந்த கலசம் வர்றது, கும்பாபிஷேகம் நடக்கிறது, பல பூஜைகளை நம்ம கிட்ட இருந்தே வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம். எட்டிருந்து பார்த்தவங்களும் கிட்ட பார்த்துருந்தா நல்லா இருக்குமே நினைப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். குறிப்பாக பார்த்துட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி வைங்க. வாங்க அருள்மிகு காடேஸ்வரர் தரிசனம் பண்ணலாமுங்க. சம்பாதம் ஹோமம் எல்லாம் சேர்ந்துதான். நீங்க எல்லாம் சேர்ந்து போறீங்க பார்த்தீங்களா? பூஜையும் பண்ணணும், ஹோமமும் நீங்களும் பண்ணணும் பிரதானத்தோட. ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ பங்கசாட்சி அம்மன் உடனமர் காடேஸ்வரருங்க. ஸ்ரீ வெள்ளையம்மன் ஸ்ரீ கருணாகர பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் தான் நம்ம கலந்துக்கிட்டோமுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. முன்னாடியே நம்ம அட்வான்ஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோமுங்க. இந்த மாதிரி 12/7/2024 அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடக்குன்னு முன்னாடி ஒரு வீடியோவும் பதிவு பண்ணியிருந்தோமுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்துங்க கோயமுத்தூர் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் மேற்க போனோம்னா காடையூருங்க. காடையூரில் தான் இந்த புகழ்பெற்ற காடேஸ்வரர் கோயில் இருக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. புதுசாக வெளியூர்லேருந்து ஃப்யூச்சரில் யாராவது வரணும் கோயிலுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா காங்கேயம் வந்துங்க. காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் போனோம்னா 5வது கிலோமீட்டர்லேயே அருள்மிகு
காடைஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு நாமளும் ஒரு முறை வந்து காடைஸ்வரர் போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு நினைப்பீங்க. நிச்சயமாக வாங்க. காங்கேயம் வந்து காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் ஒரு 5வது கிலோமீட்டர்லேயே அருள்மிகு காடைஸ்வரர் கோயில் இருக்குதுங்க. சிவபெருமானை தேடி தேடி தரிசனம் பண்ணுறோங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமுங்க. நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வரணும்னு தோணுங்க. நேரத்தை, அதாவது நமக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி காடைஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நிச்சயம் வர வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவிலுங்க. சிவன் கோயில், காடைஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம். சிவன் கோயில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது பெரும் பாக்கியமுங்க. மிகப்பெரிய ஒரு பெருமையாக கருதுறோமுங்க. நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் சார்பாக பக்தர்களுக்கு இந்த வீடியோவை காண்பிக்கிறதுல பெரும் மகிழ்ச்சிங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து உங்கள் உறவினர் நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வைங்க. காடைஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்க்குறதுக்குங்க பல லட்சக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்தே காத்திருக்கிறாங்க. அவங்களோட நாமளும் காத்திருக்கிறோமுங்க. அந்த புனித நீர் போயிட்டு இருக்குதுங்க. கலசத்தில் ஊற்றுறதுக்காக புனித நீர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு பெரும் பாக்கியமுங்க. கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது பெரும் பாக்கியம். அந்த கும்பாபிஷேகத்தில் இந்த மாதிரி கலச நீர் கலசத்துக்கு கொண்டு வர புனித நீர்களை பார்த்து நம்ம கும்பிட்றதுக்கு மிகப்பெரிய குடுப்பனம் போங்க. இன்னும் பல லட்சக்கணக்கான பக்தர்களுங்க கோயிலுக்கு வெளியே நின்று நம்ம கும்பாபிஷேகத்தை ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக அந்த புனித நீர் கொண்டாடக்கூடிய இந்த வீடியோக்கள்லாம் பதிவு பண்ணும்போது அவங்க வந்து நிச்சயமாக நம்ம ஈரோடு நந்தாஸ் விலாக் யூடியூப் சேனலில் பார்ப்பாங்க. அது நல்ல ஒரு விஷயம், ஒரு புனிதமான ஒரு விஷயம், புனிதமான ஒரு காட்சி. அதுக்காக நம்ம காலையில் நேரமே போய்ங்க உள்ளே வெயிட் பண்ணி நம்ம ஒவ்வொரு வீடியோவோ பதிவு பண்ணணுமுங்க. ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க. ஒரு சிவன் கோயிலில் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப பெரும்பாக்கியம். அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறது பெரும்பாக்கியமாக நினைக்கிறோம்.
கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக முடிஞ்சுதுங்க. கலசத்துக்கு புனித நீர் விட்டுறாங்க. பயபக்தியோட சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க. சரிங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னதான கூடத்துக்கு வந்தோமுங்க. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான அங்கங்கே பந்தல் அமைச்சுங்க. தனித்தனியாக கவுண்டர் அமைச்சு பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு சேர ஒரே சுவை மாறாமல் சாம்பாருங்க, சர்க்கரை பொங்கலுங்க, பொரியலுங்க, ரசம், தயிர்னு சொல்லிட்டு விருந்து அன்னதானம் அவ்வளவு அருமையாக இருந்தது போங்க. ஒரு பந்திக்கு இன்னொரு பந்திக்கு ஒரு துளி சுவை மாறாமல் அவ்வளவு சுவையாக சமைச்சிருந்தாங்க. உண்மையிலையுமே பெரிய விஷயமுங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தையுமே கொஞ்சம் கூட நெரிசல் ஏற்படாமல் தனித்தனியாக பிரித்து விட்டு அவ்வளவு அழகாக பாசமாக பரிமாறினாங்க. உண்மையிலுமே நமக்கு பெருமையாக இருந்ததுங்க. சாப்பாடு டேஸ்ட்டு அவ்வளவு அருமையாக இருந்தது. நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்லான்னு தோணுங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம நல்லா திருப்திகரமாக வயிறார பசியார சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சமையல் கூடத்துக்கு போனோமுங்க. அடாடாடா மழை போல் சாப்பாடை சமைச்சு குவிச்சிருக்கிறாங்க. சாப்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பக்கம் சாம்பார் வச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் ரசம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொரியல் நாம் முட்டைக்கோஸ் பொரியல் சாப்பிட்டோமுங்க. அங்கே பூசணிக்காய் அரிஞ்சு வச்சுருந்தாங்க. என்னங்க பூசணிக்காய்னா அடுத்தது பூசணிக்காய் பொரியல்னாங்க. அடாடாடாடாடாடா அவ்வளவு அருமையாக சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு துளி கூட சுவை குறையாமல் வயிறார திருப்திகரமாக அன்னதானம் கொடுத்து வழி அனுப்பிச்சி வச்சாங்க. உண்மையிலுமே பெருமையாக இருந்ததுங்க. கோயில் போய் கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு இப்படி சாப்பிட்டு வர்றதுக்கு. ரசித்து ருசித்து சாப்பிட்டதை கண்டிப்பாக நம்ம வீடியோ பதிவு பண்ணணும்னு தான் இந்த பக்கம் நம்ம சமையல் கூடத்துக்குள்ள வந்து சமையல் பண்ணுற எல்லாத்தையும் வீடியோ பண்ணுமுங்க. சாம்பார் ரசம் எல்லாத்தையுமே நம்ம வீடியோ பண்ணுங்க. மாப்பிள்ள அது கட்டுமே. அருமையான சிவன் கோயில், காடேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்தோம்ங்க. தொடர்ந்து நம்ம ஈரோடு நந்தாசி விழாக்கள் இது போன்ற ஆன்மீக தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாமுங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. முதலையே சொன்ன மாதிரி தான் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே இந்த லிங்கை வாட்ஸ்அப் அனுப்புவீங்க. குறிப்பாக உங்கள் சொந்தக்காரங்கள் குரூப்பில், நண்பர்கள் குரூப்பு, உறவினர்கள் குரூப்புன்னு நிறைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அது எல்லாத்தையுமே அனுப்பிச்சிங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.